தளபதி இன்னைக்கு 19 பேரை நியமனம் பண்ணிருக்காங்க. அடுத்த கட்டமா கட்சி வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கா, எப்படி இருக்கு? 19 நியமனங்களுக்கு எப்படி இருக்கு? எத்தனை மொத்தம் நம்ம நியமிச்சிருக்கோம்? மாவட்ட 114 மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. சார், ஏற்கனவே எவ்வளவு அறிவிச்சிருந்தோம், இப்ப எவ்வளவு அறிவிச்சிருக்கோம்? உங்களுக்கு எல்லாமே அறிவிக்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நாங்க அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதுல நீங்க இன்னையோட மொத்தமா பாத்தீங்கன்னா 114 பேர். மிச்சம் 6 எப்ப சார் போட போறோம்? 120ல இருந்து அதிகரிக்க வாய்ப்பு எதுவும் இருக்குதா? மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு ஏதாவது இருக்கு? அது தளபதி முடிவு பண்ணுவார். சார், கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கு? மாவட்டத்தில் ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டீங்க, ஒரு 6 மட்டும் தான் இருக்கு. இந்த 6 எப்போ போட போறீங்க? மிச்சம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? எங்கள் தலைவர் அதற்கு அடுத்தபடியாக அதை அறிவிப்பார். அதுக்கு அடுத்தபடியாக மிக விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கும். சார், இப்ப ஆல்மோஸ்ட் மாவட்ட செயலாளர் நியமனம் முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்டமா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போறதா ஒரு பேச்சு இருக்கு. எப்ப சுற்றுப்பயணம்? அது முதல்ல போவாரா? முதல்ல சுற்றுப்பயணம் போவாரா? நீங்க என்ன கேள்வியா இந்த மாதிரியான ஒரு கேள்வி ஏன் கேக்குறீங்க? அதுதான் கேக்குறோம். இல்ல ஏன் அப்படி ஒரு கேள்வி கேக்குறோம்? போக போறான்னு சொல்றாங்க. அவரு அவங்க அப்பா ஒரு 35 வருஷமா தலைவரோட இருக்கிறாரு. அவரு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவரும் சின்ன வயசுல நற்பணி மன்றமா இருக்கும்போது அவர் போர்டெல்லாம் திறந்து அவர் சின்ன வயசுலயே இருந்து தான் வந்திருக்கிற ஒழிய அது எப்பயுமே தளபதியோடைய ரசிகர்கள் தோழர்களுக்கு தான் பதவியெல்லாம் கொடுத்திருக்கிறோம். இல்ல சார், ஒரே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சு இருங்களேன். எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னா, எப்படி பதவி போட்டா எப்படியாவது சலசலப்பெல்லாம் உண்டாகும்னு எல்லாரும் எதிர்பார்த்தது, ரைட்டுங்களா? அது தலைவர் கரெக்டா யார் உழைத்தார்களோ அவருக்கு அறிவிச்சிருக்கிறார். அதனால எந்த ஒரு சலசலப்புக்கும் வழி இல்லை. 1-2 அப்படி வேணுங்கனே யாராவது ஏதாவது சொல்லி அதை சலசலப்பை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது தமிழக வெற்றி கழகத்தில் அது நடக்காது. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் பார்த்தீங்களா. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.